வெல்கம் டு லேர்ன் சம்திங். ஆலிவ் வீடியோ எடிட்டரில் பிக்சர் இன் பிக்சர் எஃபெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னா என்னென்னா, ஒரு வீடியோலேயே 2 வீடியோவை ப்ளே பண்ணுறது. அதாவது சைட் பை சைடோ இல்லைனா அந்த வீடியோக்குள்ளேயே இன்னொரு வீடியோவை ப்ளே பண்ணுறது தான் பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஒரு வீடியோ இருக்குது. ஒருத்தர் கையில் மொபைல் வச்சுருக்க மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. இதை ப்ளே பண்ணால் போயிட்டே இருக்கு. இந்த லேடி இமேஜை இன்னொரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணிவிட்டு வீடியோ அப்படியே ட்ராக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் வந்துடும். இப்போது அது அந்த மொபைலில் செட் ஆகிற மாதிரி ஓரளவுக்கு ஸ்கேலிங் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மொபைல் ஃபுட்டேஜை செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது அந்த ஒயிட் இருக்க இடத்துல வந்து அதுக்கு பின்னாடி இருக்க இமேஜ் தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம். குரோமா கீ கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒயிட் கலரை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான வேல்யூ கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தாச்சு. இப்போ அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரே வீடியோவில் 2 இடத்துல ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது. இது ஒரே வீடியோன்னு இல்லை, உங்களுக்கு தேவையான வீடியோவை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது பிக்சர் இன் பிக்சர்லேயே இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த லேப்டாப் இமேஜ் இருக்குது. இதில் இந்த வீடியோ ப்ளே ஆகிற மாதிரி எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிக்சரில் இது தெரியும். இதுதான் பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 2 ஆப்ஷனில் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து மெயின் இமேஜை பாட்டமில் வச்சுட்டு எந்த ஃபுட்டேஜை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதை மேலே வச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஸ்கேலிங் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா இந்த மெயின் இமேஜை மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாக்கை மட்டும் ரிமூவ் பண்ணால் பேக்கில் இருக்க இந்த இமேஜ் அந்த வீடியோ வந்து நமக்கு தெரியும். அதுக்கு வீடியோ எஃபெக்ட் போய்ட்டு கீயிங் லூமா கீ அது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பிளாக் ஸ்க்ரீன் மறைஞ்சிட்டு பேக்கில் இருக்க வீடியோ தெரியும்.
இந்த வேல்யூவை நம்ம தேவையான அளவு குறைச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த இடத்துல பெட்டர் ரிசல்ட் இருக்கோ அங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்ளை பண்ணி பார்த்திங்கன்னா இப்போ அந்த லேப்டாப்பில் வியூ ஆகிற மாதிரி இருக்கும். இதையும் பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தேவையான மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.